ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடியில் போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேத் ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பவ குகாய நமக. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு ஏப்ரல் 2024 மாதத்திற்கான மேச ராசிக்குண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த பலன்களில் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்குது, பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான நட்சத்திரங்களுக்கு, அதாவது நட்சத்திர வாரியாக மேச ராசியில் நட்சத்திர வாரியாக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப அசுப யோக நாட்கள் தனித்தனியாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மேச ராசி அப்படின்னா அந்த ராசிக்கு உண்டான அதிபதி ஒருத்தர் இருக்காரு, நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு தெய்வம் இருக்குது. ஆக இந்த ரெண்டு தெய்வத்தை நம்ம தொடர்ந்து வழிபடணும். எதுக்காகனா ஒரு தாயும் தந்தையும் அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஒரு தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் இருக்கிற குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் என்றைக்கும் நல்லாயிருக்கும். தூத்து போனதா இல்லை. நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் பாருங்கள். அந்த தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் எந்த குழந்தை கிடைக்குதோ அந்த குழந்தை மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு உண்டான தேவதையும் நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதையும் நீங்கள் வணங்கி வழிபட்டு வர்றப்ப உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஒரு நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாத கடைசியில் தான் அவர் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றார். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் அவர் அஷ்டமாதிபதியுமாக வர்றதுனால ரெண்டுக்கும் சேர்த்து தான் கொடுப்பார். அதே மாதிரி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலேயே மூலத்திரிகோணம். அந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பாதக ஸ்தானமும் கூட. அதை நம்ம மறந்துடக்கூடாது. வெறும் லாபத்தை மட்டும் எடுத்துக்க முடியாது, பாதகத்தையும் கொடுப்பார். லாபத்தை கொடுக்குற அதே நேரத்தில் பாதகத்தையும் அவர் கொடுப்பார். அப்போ இந்த லாபத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த மாதம் முழுசும் உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும், கலத்திரஸ்தானம், வியாபாரம், கூட்டு தொழில், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும், உங்களுடைய பாக்கியஸ்தானம் தந்தையினுடைய வீடு என்று தந்தையினுடைய தொழில், தந்தையினுடைய செல்வாக்கு, ஆன்மீக பயணம், குருமார்கள் சந்திக்கிறதே அப்படி சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் குரு பகவான் இந்த மாதம் முழுசும் உங்களுக்கு பார்வையிட்டு வர்றாரு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு 13/4 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வர்றார். 6ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6 தைரிய வீரிய ஸ்தானம், ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும், கடன் ருண ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்குமான புதன் பகவான் உங்களுடைய ராசியில் 1/4 வக்கரம் அடைகிறார். இப்போ வக்கரம் அடைஞ்சு திரும்ப மீன ராசிக்குள்ளே போகிறார். 9ஆம் தேதி மீன ராசிக்கு உள்ளே போகிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருக்க போகிறார். மீன ராசியில் தான் இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல. ஆக 3ஆம் இடம் 6ஆம் இடத்து அதிபதி வக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு ஒரு 6ஆம் இடத்து அதிபதி வக்கரம் அடைகிறதுங்கிறது ஒரு நல்ல சிறப்பான பலன்களை தான் கொடுப்பாரு. ஏன்னா ஒரு சுப கிரகம் வக்கரம் அடைகிறதுனா நல்ல பலன்களை தான் முழுசு கொடுக்கும். அதுவும் மீனத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு வக்கரகிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் அங்கே இருக்கிறதுனால ஒரு வக்கரகிரம் இன்னொரு வக்கரகிரகத்தோடு சேர்றப்ப அது சுபத்தன்மை அடைந்து விடும். 6ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் புதன் பகவான் சுபத்தன்மை அடைந்து விடுகிறார். அதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடம் தனம்பாக்கு குடும்பம் சொல்லக்கூடிய 7க்கு உண்டான சுக்கிரன் 12ஆம் இடத்துல உங்களுக்கு உச்சம் அடைந்திருக்கிறார். இப்போ உச்ச கிரகத்தோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் மீண்டும் சுபத்துவம் அடைந்து அப்படி சுபத்துவம் அடைகிறதுனால
இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த போட்டி, தொழிலில் இருந்த போட்டி, பொறாமை, விற்காத நிலம், காலி நிலம், தாய்மாமனுடைய உறவு, அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட்ஸு, காலி நிலம் வாங்கிறது, விற்கிறது, இதில் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே இந்த மாதம் உங்களுக்கு தீர்ந்துடும். அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கூடவே ராகு பகவான் இருக்கிறதுனால 13ஆம் தேதி வரைக்கும், 13/4 வரைக்கும் டெஸ்ட் டியூப் பேபிக்கு குழந்தையே இல்லை, டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு தாராளமாக முயற்சி பண்ணலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. லாபஸ்தானம் நன்றாக இருக்கிறது. இதில் எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, பஞ்சமகா புருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய 5 யோகங்களில் சுக்கிரனால் கிடைக்கக்கூடியது மாளவிகா யோகம். அந்த மாளவிகா யோகம் அப்படின்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இருக்குது, சுக்கிரன் இருக்கிறப்ப அந்த மாளவிகா யோகம் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 13/4 மற்றும் 20/4 அடுத்து 27/4 ஆகிய 3 நாட்கள், 13, 20, 27 ஆக 3 நாட்கள் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் தனுசுக்கும் சந்திரபகவான் வருகின்ற போது உங்களுக்கு அந்த மாளவியா யோகத்தினுடைய பலன்கள் கிடைக்கும். ஆனால் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அந்த அபரிமிதமான செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு, அடுத்தது ஆடம்பர தொழில் செய்கிறவங்களுக்கு, ஆடம்பர பொருள் விற்பனையாக விற்கிறவங்களுக்கு, பெண்கள் சார்ந்த பொருட்கள் விற்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அமோகமான அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் நம்ம விரயத்தில் இருக்கிறதுனால சுப விரயமும் உண்டு. அப்போ சுப விரயத்தை நம்ம தடுக்கணும்னா சனி பகவான் கொடுக்கறத நம்ம எப்படி அவங்களோட பாதகஸ்தானத்துலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்னா, வயதான முதியோர்களுக்கும் ஊனமுற்றவங்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் நாம் உதவி பண்ணுறப்ப சனி பகவானுடைய பாதகத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம். அந்த 11 லாபஸ்தானத்தில் அவர் கொடுக்கக்கூடிய பலனை நம்ம தக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்திலேயே செவ்வாய் சனி இணைவு இருக்கிறதுனால வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். மற்றபடி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அற்புதமான ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. இப்போது அஸ்வினி 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் பார்க்கலாம். ஏப்ரல் 2, 6, 8, 10, 12, 14, 16, 17, 20, 22, 24, 26, 29 இந்த சுப நாட்களை நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. சுப நாட்களை ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. இந்த சுப நாட்களில் நீங்கள் என்ன காரியத்தை வேணாலும், சந்திராஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் புதிய வேலைகள், புதிய முயற்சிகள், அல்லது நீங்கள் அன்னைக்கு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஃபெயிலியரே ஆகாது. இந்த மாதிரி அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாட்கள். அடுத்து அசுப நாட்கள், நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் 11, 13, 15, 27, ஏப்ரல் 4. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள், யோகத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் ஏப்ரல் 22, 24 அற்புதமான ஒரு நாட்கள். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னா 25/4/24 இரவு 8 மணி முதல் 28/4/24 காலை 4:28 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ராசிக்கு உண்டான தேவதைனா சுப்பிரமணியர் வழிபாடு. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதை அப்படின்னா சரஸ்வதி முருகன். ஆக ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் 2க்குமே அப்போ முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு வாழ்க்கை பூரா கொடுத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு படம் குதிரை முகம். அஸ்வினுடைய இது என்னென்னா குதிரை ஷேப்பில் தான் இருக்கும். அதனால் குதிரை முகம் தான் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய படம். அடுத்தது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள்
ஏப்ரல் 3, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 30. அசுப நாட்கள் ஏப்ரல் 5, 12, 14, 16, 28. யோக நாட்கள் 23, 25. நீங்கள் பரணேஸ்வரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அக்னிபுரீஸ்வரர். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 1, 4, 6, 8, 9, 12, 14, 16, 19, 20, 22, 24, 26, 28. அசுப நாட்கள் ஏப்ரல் 2, 6, 13, 15, 17, 29. யோக நாட்கள் ஏப்ரல் 24, 26. கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கும் முருகனுடைய வழிபாடு தான் ரொம்ப சிறப்பானது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, சுக்கிர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். உச்சமடைஞ்சிருக்க சுக்கிர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறார். அவர் என்னன்னா, உத்திரட்டாதிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம், அது காமதேவனுடைய நட்சத்திரம். அப்போது உங்கள் சுக்கிர பகவானுடைய வீடான உங்கள் தனதானுடைய வீடான 2, 7க்கும் உண்டான சுக்கிர பகவானுக்கு அவர் தர்ம கர்மாதிபதி. அவர் அப்போ தர்ம கர்மாதிபதியினுடைய சாரத்திலேயே சுக்கிரன் இருக்கனால இந்த மாதம் முழுக்க மிகச்சிறந்த தனவரவு உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் தான தர்மங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு விரைத்திருக்கிறதுனால நீங்கள் நிலத்திலையோ அல்லது மனைவியினுடைய பெயரிலையோ குழந்தைகளுடைய பெயர்லையோ இப்படி சேவிங்ஸ் அதிகப்படுத்திக்கணும். கிடைக்கக்கூடியதை இப்போ நம்ம நிலத்தில் எதையோ உள்ள போட்டு வீட்டிலையோ வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேவிங்ஸாக மாற்றி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா அது மறுபடியும் விரயத்தில் போயிடும். விரயத்தானதுனால விரயமாக போயிடும். ஆனால் விரயத்தை நம்ம லாபமாக மாற்றி வச்சுக்கணும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.